வந்து ஒரு நாட்காலையில் வந்து நான் வந்திருக்கோம். அவ்வளோ பெரிய உருவமாக இருக்கு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவ்வளோ பெரிய உருவமாக இருக்கு. ஆறாவது வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 வானங்களுக்கு மேல் அழைத்து பேசுவாங்க. அல்லாஹ் வந்து நேரடியாக வந்திருக்கலாம். ரசூலை வந்து கூப்பிட்டு பேசுகிறது. இது வந்து 6வது மெஹ்ராஜுடைய பயணத்தில் ரசூலை வந்து நேரம் அழைத்து நல்லாவே வானத்துக்கு அழைத்து கூப்பிட்டு பேசுறது இதை செய்ய. இதெல்லாம் வந்து மாணவர் அலைஹிஸ்ஸலாம் வந்து மாணவர் வந்து நேரடியாக பேசுறது மூசா அலைஹிஸ்ஸலாம் மட்டும் கிடையாது. மூசா நபியிட்ட வந்து அல்லாஹ் நேரடியாக வந்து நல்லா பேசுகிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்க்க முடியாதது நமக்கு தெரியும். நேரடியாக வந்து இதுதான் வகையுடைய வகையில் வந்து மொத்தம் 7 வகை. சரி, இதை நோட் பண்ணிக்கணும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு வந்து இந்த வசனம் இறங்கினதுக்கு அப்புறம் நேரம் வந்து என்னன்னா ஏகத்துவ பிரச்சாரம் பண்ணணும். அதாவது என்னைய அந்த காலகட்டம் எப்படின்னா இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோமோ அந்த மாதிரி எல்லா தீமைகளும் ஒரு சேர இருந்துச்சு அப்படின்னா அது அரபியில் இருந்துச்சு. குழந்தை பெண் குழந்தை இருக்கிறத நம்ம விடுதலை செய்யப்படுவாங்க. மது இருந்துச்சு, விபச்சாரம் இருந்துச்சு, மோசடி இருந்தது. இப்படி பல்வேறு அனாச்சாரங்கள் வந்து இங்க இருப்பை காலத்தில் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே இருந்துச்சு. அன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு அரபிய தீர்ப்பு இருந்துச்சு. இப்ப இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை எப்படி பண்றது? மக்கால எத்தனையோ சிலைகள் இருந்துச்சு. மக்கா நீங்க நம்ம காபாவெல்லாம் வரீங்க, அதுக்குள்ள நிறைய சிலை வணக்கங்கள் இருந்துச்சு. இதெல்லாம் வந்து தனி மனிதனா வந்து எப்படி பயணம் செய்ய சொல்ல இந்த பிரச்சாரத்தை வந்து ரகசிய அழைப்புகள் வந்து நல்லா சொல்லிட்டாங்க. வெளியே போங்க, மக்களுக்கு அச்சமுடைய எச்சரிக்கை செய்யலாம். ரசூலை வந்து தன்னுடைய விவேகத்தால என்ன பண்றாங்க? பிரச்சாரம் எப்படி பிரச்சாரம் பண்றாங்க? இதற்கு பார்க்கணும். முதல் காலகட்டம் எப்படி இருந்துச்சுன்னா 3 ஆண்டுகளும் இப்படி மென்மையான பிரச்சாரம் பண்றாங்க. ரகசிய பிரச்சாரம் தன்னுடைய தெரிஞ்சவர்கள், வியாபார நண்பர்கள் இப்படி கூட என்ன பண்றாங்க? பிரச்சாரம். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றாங்க? பிரச்சாரம் பண்றது அவளை துணைவியான அன்னை கதீஜா ரலியல்லாஹு சாதித்தாங்க. பின்னர் அவர்கள் அடிமை ஜெயித் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பராமரிப்பில் இருந்த சிறுவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு, உற்ற தோழரான அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, இப்படி பல்வேறு மக்கள் என்ன பண்றாங்க? அந்த நேரத்தில் ரசூல் பிரச்சாரம் பண்ற நேரத்தில் அவங்க சார்ந்து இருக்கக்கூடிய எல்லாருமே என்ன பண்ணாங்க? சார்ந்து. அதாவது 130 பேர் என்ன பண்ணாங்க? அந்த 3 ஆண்டுகள் வந்து 130 பேர் என்ன பண்ணாங்க? சார்ந்து. 130 பேர் சார்ந்து வந்திருக்காங்க. அந்த 3 ஆண்டுகள் நம்ம வந்து மொத்த எண்ணிக்கை வந்து 130 பேர் இருக்கு. 130 சொல்லுவாங்க. அடுத்தது 2ஆம் காலகட்டம். இதுதான் ரொம்ப முக்கியமான காலகட்டம். அல்லாஹ் வந்து குர்ஆன்ல சொல்லக்கூடிய நேரத்தில் இப்படி அழகாக சொன்னோம். இதை இந்த பிரச்சாரம் பண்ணிட்டே வந்து மக்கள் குறிப்பிட்ட தொகையினர் வந்து இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அல்லாஹ் வந்து 2வது வகையை இருக்கும். 3ஆவது சொல்லலாம், நீங்கள் உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு அச்சப்பூட்டி எச்சரிக்கை செய்யுங்க. 26வது அத்தியாயத்துல 214வது வசனத்துல நான் சொல்றேன். இந்த 2வது காலகட்டம் வந்து பகிரங்க அழைப்பு பண்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் காலகட்டம் எப்படி இருந்துச்சு? ஒரு ரகசிய அழைப்பா இருந்தது. அதில் 130 பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. முக்கியமான சகாபாக்கள் நிறைய பேர் வந்தாங்க. 2வது காலகட்டம் வந்து அல்லாஹ் சொல்லியிருந்தா நீங்க பகிரங்க அழைப்பு கொடுத்துருக்கீங்க. பகிரங்க அழைப்பு கொடுக்குற நேரத்தில் என்ன பண்ணீங்கன்னா நெருங்கிய உறவினர்களுக்கு என்ன பண்ணாங்க? ரசூலை கூப்பிடணும். இவ்வசனம் அருளப்பட்டதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது நெருங்கிய உறவினர்களான ஆசி கிளையாரை அழைத்தார்கள். அவருடன் முத்தலிஃபின் வம்சத்தின் சிலர் மொத்தம் 45 ஆண்கள் என்ன பண்ணாங்க? ரசூலாட்ட வராங்க. ரசூலை கூப்பிடுறாங்க. ரசூலுடைய பெயருக்கு மதிப்பு கொடுத்து 45 ஆண்கள் வந்து என்ன பண்ணாங்க? அங்கே சேர்ந்தாங்க. சேரக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இஸ்லாத்தை பத்தி ஏகத்துவத்தை பத்தி பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சோன்னே என்ன பண்ணிடுறாங்கன்னா அபூ லஹப் முந்திக் கொண்டு அந்த பேச்சை ஸ்டாப் பண்றாங்க. அபூ லஹப் யாருங்க? ரசூல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்னத்தான். எப்படி வந்து அபூ தாலிப், ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த மாதிரி ஒரு எதிரி தான் யாரு? அபூ லஹப். ஆனா ரசூலுடைய சில தந்தை வழி சகோதரர் முந்திக் கொண்டு அவர் சொல்றாரு. அந்த அபூ லஹப் என்ன சொல்றாருன்னா இவர்கள் உங்கள் தந்தையின் சகோதரர்களும் அவருடைய பிள்ளையும் ஆவார். எனவே அதை நினைவில் வைத்து நீங்கள் பேசுங்க. மதம் மாறிகளை பற்றி இங்கே பேசாதீங்க. இஸ்லாத்தை பற்றி நீங்க பேசாதீங்க. அறிந்து கொள், அரபியர்களில் உன்னுடைய கூட்டத்தாருக்கு எந்த ஒரு வலிமையும் இல்லை. நீ கண்டிப்பதற்கு நானே மிக தகுதியானவன். நீ கூறும் இந்த ஏகத்துவத்தில் நீ உறுதியாக இருந்தால் அது அரபியர்களின் துணையுடன் குறைசி குடும்பத்தின் மீது பாய்வதற்கு ஏதுவாகிவிடும். எனவே தனது தந்தையின் சொந்தக்காரருக்கு உன்னை போல தீங்கிலிருந்த எவரையும் நான் கண்டதில்லை என்று கூறினான். அபூ லஹப் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் அந்த பிரச்சாரம் பண்ணல. இந்த ஒரு வார்த்தை சொன்னவங்க அபூ லஹப் முந்திக் கொண்டு தன்னுடைய சிலத்தை வந்து முந்திக் கொண்டு நீ பேசக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் வந்து பேசாம போயிடும். இதுதான் வந்து 2வது பகிரங்க அழைப்புடைய
அல்லாஹ் சொன்னா நீங்க நெருங்கிய உறவினர்களுக்கு அச்சப்படி எச்சரிக்கை செய்யுன்னு சொன்னாங்க. உடனே விளம்பரம் 45 பேருக்கு கூப்பிட்டு குடும்பத்தார்கள் கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் பேசுறாங்க. நமக்கு என்ன இதுல படிப்பில் இருக்கு அப்படின்னா, நம்ம செய்யக்கூடிய நன்மையான காரியங்கள் வந்து வெளியில எல்லாத்துக்கும் சொல்றோம். ஆனா குடும்பத்தாருக்கு நம்ம சொல்றோம் அப்படின்னா குடும்பத்தாருக்கு நம்ம சொல்றது தந்தை தன்னுடைய நெருங்கிய ரத்த உறவுகளுக்கு வந்து எந்த விதமான ஹராமலாக பேசுறது. வெளியில நம்ம நிறைய வந்து இஸ்லாத்தை பத்தி பேசலாம் தான் பண்ணுவோம். ஆனா சொந்த மதங்களுக்கு வந்து நம்ம இஸ்லாத்தை வந்து சொல்றது ஹராமலால் பேணக்கூடிய விஷயம். ஆனா ரசூல் வந்து முதல்ல செஞ்ச வேலை என்ன? அல்லா நீங்க சொல்லியிருக்கீங்க நீங்க சொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க? சொன்னோடனே அவங்க முதல் செய்யற வேலையை ரசூல் வந்து நெருங்கிய உறவுகளுக்கு தான் சொல்லுவாங்க. ரெண்டாவது ஒரு முறை நம்ம ரசூல் அழைத்து இந்த கூட்டத்தை மறுபடியும் பேச இஸ்லாத்தை பிரச்சாரம் பண்ணாங்க. மூணாவது ஒரு முறை என்ன பண்ணாங்க? கூப்பிட்டு நம்ம பிரச்சாரம் பண்ணாங்க. அதுதான் வந்து என்ன பண்ணாங்க? ரொம்ப சிரமத்துக்கு பகிரங்கள் இப்படியே போயிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் என்ன துன்புறுத்தல்கள் அதிகமாக ஒரு குறிப்பிட்ட காலம் வரையும் என்ன கேட்டீங்கன்னா நம்ம அமல் செய்த வரையும் யாரும் நம்ம துன்புறுத்த மாட்டோம், செஞ்சுட்டு போகணும். நம்ம யாரும் வந்து அமல் செய்ய சொல்றோமோ நீங்க செய்யாதீங்க தீமை இது ஹராம் இது ஹலால் அப்படின்னு பேசுறோமோ அன்னைக்குதான் நமக்கு நெருக்கடியாது. ரசூலா வந்து 130 வயதோட அமல் செய்யக்கூடிய நேரத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நேரத்துல எல்லாருமே என்ன சொன்னாங்கம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா அவ்வளவு பாட்டு வணங்கிட்டு போட்டோம், நம்ம கடவுளை எதுவும் டிஸ்டர்ப் பண்றது இல்லை, நம்ம வணங்கக்கூடிய சிலைகளை எதுவும் டிஸ்டர்ப் பண்றது நிறுத்தலாம். என்னைக்கு வந்து பிரச்சாரம் பகிரங்க அழைப்பு கொடுக்க ஆரம்பிச்சாலும் அன்னைக்கு என்ன மக்கள் வந்து துன்புறுத்தது எண்ணிலடங்கா துன்புறுத்த வரலாறுகள் கேட்டிருப்போம். அதை படிக்கக்கூடிய நேரத்தில் ரொம்ப சிரமமான கஷ்டங்கள்லாம் நம்மளுடைய எப்படி எல்லாம் பேசுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்துல இவர் வந்து ஒரு சூனியக்காரர், அதாவது மக்கள் வந்து இவருடைய பிரச்சாரத்தை ஏற்றுக்கிட்டு நிறைய மக்கள் இஸ்லாத்துக்கு வரக்கூடிய நேரத்துல நிறைய ஜென்ரலான நபர்கள் இருப்பாங்க, அதாவது நடுநிலையான நபர்கள் வந்து இஸ்லாத்துக்கு நிறைய வரக்கூடிய நேரத்துல சொன்னாங்களாமா எப்படி எல்லாம் பிரச்சாரம் செய்யணும். இவர் வந்து ஒரு சூனியக்காரர், இவர் வந்து ஒரு வைத்தியக்காரர், இவர் வந்து ஒரு ஜோசியக்காரர், இவர் வந்து ஒரு கவிஞர், இவர் வந்து என்ன பண்றது ஒரு எள்ளி நகையாடுதல், இவர் வந்து கட்டுக்கதை போடுறாரு, கண்மூடி தவறாக நினைக்கிறாங்க. இவர் சுத்தமான ஆனா 40 வயசு வரையும் எப்படி ஒரு உண்மையானவர் இவர் வந்து நான் கேட்டிருப்போம், எதிர்த்தாலும் கேட்டிருப்போம். இவர் வந்து என்ன பண்றது இவர் நம்பிக்கைக்குரியவர், இவர் நாணயமானவர், இவர் எந்த விதமான குறையும் இல்லை, பொய் சொன்னதில்லைன்னு சொல்லக்கூடிய இதே மக்கள் என்னைக்கு வந்து தீமை தடுக்கக்கூடிய நேரத்தில் என்ன பண்ணாங்க அது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணா அப்படியே பாருங்க இவர் பைத்தியார். ஆனா பொய்யர் அப்படின்னு மட்டும் சொல்லல, எங்க பொய்யர் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு நடந்துக்கிறார். எல்லாமே பைத்தியக்காரர், யோசிக்கிறார், கவிஞர் இப்படி எல்லாம் பல்வேறு விதமான பண்ணாலும் அவர் பொய்யர் மட்டும் என்ன எந்த ஒரு ஆளும் சொல்லல. இப்ப 2வது வங்கிக்கு அப்புறம் என்ன பகிரங்கமா அழைப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் மூன்றாவது ஒரு பிரச்சனை வந்து கேட்டீங்கன்னா இதெல்லாம் எல்லாமே மக்கள் வந்து என்ன எல்லாமே சகிச்சதுக்கு அப்புறம் 3வது வந்து துன்புறுத்த ஆரம்பிச்சாங்க. அதுதான் வந்து மிக கடுமையான ஒரு காலகட்டம் சொல்றாங்க. எப்படி துன்புறுத்தல் கேள்விப்பட்டு வீசுவது சொல்லியிருப்பது பொழுதுக்கு நேரத்துல ஒட்டகத்துடைய குடல் தூக்கி போடுவாங்க. ஏறி ஒரு எதிரினா ரசூலுடைய கழுத்தை வந்து தொழுதுட்டு இருக்கிற கழுத்தை வந்து என்ன பண்ணாங்க மிதிக்கிற முகத்துல மிதிக்கிறது தொழுதுட்டு சுஜூது கண்ணெல்லாம் ரசூலுக்கு வெளியே வர மாதிரி ஆயிடுச்சு. இப்படி பல்வேறு கொடுமைகள் தீயில வந்து சேவப்பட்டில் வந்து இரும்பு பட்டறையில் வேலை செய்யக்கூடாது தீயில போட்டுருக்காங்க. பல்வேறு குடும்பங்கள் அதாவது சொல்லி பெண் குழந்தைகளை வந்து இந்த அபுஜங்களுடைய 2 மகன்களுக்கு கட்டி கொடுத்துருக்காங்க. இவர் இஸ்லாத்தை பிரச்சாரம் பண்ணா அவங்க 2 பேரும் பண்ணிட்டாங்க, தலாக் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி மகன்கள் அபுடைய மகன்கள் ரசூலுடைய மகளை தலாக் பண்ணிட்டாங்க. இப்படி பல்வேறு சிரமங்கள் அதாவது வார்த்தைகள்ல வர்ணிக்க முடியாது, நேரங்கள் நமக்கு முடியாது. அந்த அளவுக்கு கடுமையான ஒரு சோதனைகள் தான் வந்து கொண்டு அப்படிப்பட்டுதான் இந்த இஸ்லாம் நம்ம கை கிடைச்சது. நம்ம சாதாரணமா வந்து இந்த இஸ்லாத்தை வந்து நம்ம அடையல அவ்வளோ பிடிச்சா அதுக்கப்புறம் அந்த சமூகங்கள் நிறைய ஒரு வாழ்க்கை இது சாப்பிட்டா ரொம்ப சுருக்கமா இந்த விஷயத்தை நம்ம வந்து நம்ம நேரத்தின் அருமையிலிருந்து பேசணும், பேசிக்கிட்டே இருக்கும். அப்ப இந்த கிடைக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல நம்ம என்ன பண்ணணும், நமக்கான இதில் படிப்பு என்னன்னா இந்த செய்திகளை வந்து நம்ம என்ன பண்ணணும் மக்களுக்கு எடுத்து சொல்லணும். இந்த தாவா பணிகளை வந்து மக்களுக்கு எடுத்து இதுதான் ரசூல் செஞ்ச வேலை. நம்ம குடும்பத்தாரர்களுக்கு முதல்ல சொல்லணும், நெருங்கிய நண்பர்களுக்கு சொல்லணும், பிற மக்களுக்கு சொல்லணும். இஸ்லாத்துடைய பண்புகளை சொல்லிக்கிட்டே இருக்கு. நம்மளாம் வந்து இஸ்லாம் வளரும் அப்படிங்கிறது வந்து இதில் கருத்து இருக்கு. இன்ஷாஅல்லாஹ் எதை கேட்டோமோ எதை பேசினோமோ அது எப்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எல்லாம்